அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்க இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. பள்ளி கல்வித்துறையில் தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாமே இடைநிலை ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஆசிரியர் பட்டாளங்கள் அனைத்துமே அடுத்தடுத்த போராட்டங்கள் நடத்துறதாக சொல்லியிருக்காங்க. வரும் ஜனவரி முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா ஜாக்டோ உள்ளிட்ட அமைப்புகள் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அரசு தலைமைச் செயலகத்தையே முற்றுகையிடலாம் அப்படின்ற அளவுக்கு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன முடிவெடுக்காது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு எதிராக தொடரும் கல்வித்துறை உத்தரவுகள் ஒரு முக்கியமான உத்தரவு விட்டுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் தொடக்க கல்வியால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பாதிக்கும் வகையில் தொடர்ந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. கண்டிக்கத்தக்கது. எனவே இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் SSTA மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் தெரிவித்துள்ளார். அவர் என்ன கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வித்துறையில் 2003 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் குறைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் 5வது ஊதிய குழு வரை மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் 2009 6வது சம்பள ஊதிய குழுவில் இடம்பெற்ற உத்தரவால் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் வழங்கப்பட்டது. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுக்கப்பட்டதுடன் பணியாற்றும் 20,000 சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம்பளம் வழங்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாசம் செய்து அரசு அநீதி இழைத்தது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு தொடக்க தலைமை ஆசிரியர்களாகவும் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 29 வெளியான புதிய உத்தரவு ஒரு புதிய அரசாணையின்படி மாநில அளவில் இவங்களை ஸ்டேட் போர்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒருபுறம் இழந்த சம்பளத்தை பெற போராட்டம் நடக்கிறது, மறுபுறம் மறுக்கப்படும் பதவி உயர்வை பெறவும் போராட அரசு தூண்டியுள்ளது அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இதுவரை பின்பற்றப்பட்ட ஒன்றிய மாறுதல் மறுக்கப்பட்டு மாநில அளவிலான பதவி உயர்வு பின்பற்ற அரசாணை வெளியிடும் போது அதில் இடைநிலை ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பையும் தட்டி பறிப்பது வெந்த பொண்ணில் வேலை பாய்ப்பது போல இருக்கிறது. எனவே சம வேலைக்கு சம சம்பளம் பட்டதாரி பதவி உயர்வு வாய்ப்பு தொடரும் வகையில் அரசு இந்த அரசாணையை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு வழங்குறதுக்காக அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ PGTRBயில் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஜாக்டோ உள்ளிட்ட ஆசிரியர் சங்கங்கள் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க. ஸோ இதற்கு ஒரு பதிலடி அப்படின்னு பார்க்குறப்ப 149 தள்ளுபடி செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.